மேலும் கீழுமாக வீற்றிருக்கிற சிற்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வள்ளல் பெருமான் சென்னையில் இருந்தவர். ஆனால் சென்னையை விட்டு அவர் கருங்குழிக்கு போகிற போது என்ன நினைத்து போனார் என்பதை அவருடைய பாடலில் ஒரு வரியில் சொல்லுவார். தேட்டில் மிகுந்த சென்னையில் இருந்தால் சிலுகுறும் என்றுளம் பயந்து, நான் ஒரு கிராமத்துக்காக போகிறேன்னு சொல்லுவார். எந்த சென்னையை விட்டு வேண்டாம் என்று உளம் பயந்து போனாரோ அந்த சென்னையிலேயே வள்ளல் பெருமானுக்காக ஒரு விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் தர்மமிகு சென்னை என்பது சத்தியமாகத்தான் இருக்கிறது. அகத்தே பார்த்த ஞான சபையை புறத்தே காட்டிய சத்திய ஞான சபையையும், புறத்தே தெரிகின்ற இந்த ஐம்பூத உடம்பை அருட்ஜோதியோடு அகத்தே கலத்து கொண்ட சித்தி வளாகத்தையும் நின்ற இடத்திலிருந்தே தொழுகின்றேன். வள்ளல் பெருமான் யாருடைய வரிசையில் வருகிறார்? பரகாய பிரவேசத்தை செய்த திருமூலர் உலக ஆசையை மூட்டுவதற்காகவே கரும்பை எடுத்து கொண்டு போகிற மன்மதனுக்கு ஈடாக உலக ஆசையை துறப்பதற்காகவே கரும்பெடுத்து கொண்டு போன பட்டினத்தார், சகலகலா வள்ளிமாலை பாடிய குமரகுருபரர், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்று பராபரத்தை உலகத்திற்கு காட்டிய தாயுமான சுவாமிகள், அவர்களோடு வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை உலகத்துக்கு தந்த வள்ளல் பெருமானும் இருக்கிறார். இந்த அரங்கத்திற்கு அருளாளர் அரங்கம் என்று பெயர். நான் நினைப்பதுண்டு, அருளாளர் என்றால் யார்? நான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல ஆகணும்னு. நான் நினைப்பேன், யார் ஒருவர் கடவுளினுடைய அருளை பெற்றார்களோ அவர்கள் அருளாளரா, இல்லை அப்படி பெற்றவர்கள் தன்னை நோக்கி வரக்கூடிய பாமர மக்களுக்கு யாரெல்லாம் அருளை கொடுக்கிறார்களோ அவர்கள் அருளாளரா? யார் அருளாளர்கள்? இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருப்பவர்கள். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்குல்ல, ஒரு கண்ணாடி, உருவத்தை காட்டாத வெளிப்படையான கண்ணாடிக்குள்ளே ஒரு ஒளி போனால் அந்த ஒளியை அப்படியே வாங்கி கீழே கொடுப்பதைப் போல இறைவன் கொடுக்கிற அருளை அப்படியே வாங்கி நமக்கு கொடுக்கின்றவர்கள் அருளாளர்கள். அந்த அருளாளர்களுக்கான ஒரு அரங்கம். எத்தனையோ அருளாளர்கள் இந்த மண்ணிலே வந்ததுண்டு, எத்தனையோ துறவிகள் இந்த மண்ணிலே வந்ததுண்டு. இந்த மண் அப்படிப்பட்ட மண். தமிழ்நாடு சாதாரணமானதில்லை. வந்தவங்க யாரையும் வந்தா மாதிரி திருப்பி அனுப்பிச்சதா தமிழ்நாட்டுக்கு வரலாறே இல்லை. உண்மைதானுங்களே? சடாமுடியோடு யானை தோல் புலித்தோலெல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட அது ஒரு பரதேசி கோலம்தான். அப்படி வந்த சிவபெருமானை மதுரையிலேயே நிறுத்தி கல்யாண கோலத்தோடு திருப்பி அனுப்பியது இந்த தமிழ்நாடு. ராஜ உடையோடு கம்பீரமாக வந்த காந்தியை மாற்றி ஒற்றை உடையோடு இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்பியதும் இந்த தமிழ்நாடு. சாதாரண மண்ணா இது? நான் சொல்வேன், இந்த உலகத்திலே சிவம் இருக்கின்ற இடம் இந்த பாரத தேசம். ஆனால் இந்த தேசத்திலே சிவம் எப்படி இருக்கிறது? இரண்டாக இருக்கிறது. எல்லா ஆற்றலுக்கும் இரண்டு முகங்கள் இருக்கிறது. ஒன்று நிலைத்தன்மை, இன்னொன்று இயக்கத்தன்மை. ஃபிசிக்ஸில் இயக்க ஆற்றல் நிலையாற்றல் என்று சொல்வார்கள். கவலைப்படாதீர்கள், ஃபிசிக்ஸ் வகுப்பெல்லாம் எடுக்க மாட்டேன். நிலையாற்றல் இயக்க ஆற்றல் என்று சொல்வார்கள். இந்த பாரத தேசத்திலே சிவம் என்கின்ற பரம்பொருள் இரண்டு நிலையாக இங்கே இருக்கிறது. நிலையாக இருக்கின்ற இடம் பொன்மலை என்று சொல்லக்கூடிய திருக்கயிலை. கல்லால மரத்தின் கீழே மோனித்து நிலையாக இறைவன் இருக்கின்ற இடம் அங்கு. ஒரு காலை தூக்கி ஆடி இயக்கத்தோடு தில்லையிலே தமிழ்நாட்டிலே இயக்க ஆற்றலோடு சிவம் இருக்கிற இடம் இந்த இடம். ஏன் அருளாளர்கள் எல்லாம் இங்கேயே வந்து பிறக்கிறார்கள் என்றால், எங்கே சிவம் இயக்கத்தோடு இருக்கிறதோ அங்கேதான் அருளாளர்கள் வந்து பிறப்பார்கள். ஆனால் எத்தனையோ பேர் வந்த வரிசையிலே வள்ளல் பெருமான் தனித்துவம்தான். ஏன்? தனி சங்கம் வைத்தார் என்பதற்காகவா? தனி சபை கட்டினார் என்பதற்காகவா? தனியாக சாலை அமைத்தார் என்பதற்காகவா? தனியாக மந்திரம் கொடுத்தார் என்பதற்காகவா? அவர் மட்டும் தனியாக கதவை சாற்றிக்கொண்டு அருட்ஜோதியோடு கலந்து விட்டார் என்பதற்காகவா? இல்லை. ஏன் தனித்துவமாக இருக்கிறார்? நான் எப்போதுமே ஒருவருடைய
உண்மையான தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒப்பீடு மிக அவசியம். அப்படி தானுங்களே? நம்ம மனைவிங்க புடவை எடுக்க போனாங்கன்னா நேராக ஒரு புடவை எடுக்க மாட்டாங்க. 2 புடவை எடுத்து அதை விட இது சிறப்பாக இருக்கான்னு ஒப்பீடு பண்ணி தான் அந்த புடவையவே அக்செப்ட் பண்ணுவாங்க. சாதாரண புடவைக்கே அப்படின்னா அருளாளர்கள். நான் வள்ளல் பெருமானை பார்க்கிறேன். அவரை நடுவில் நிறுத்தி 2 வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து இந்த உரையை கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு பக்கம் இந்த உலகத்திலே துறவியாக வந்து மிகப்பெரிய இயக்கத்தையே ஆசிய கண்டம் முழுக்க நிகழ்த்திய கௌதம புத்தர். இன்னொரு பக்கம் சிக்காகோவிலே ஆன்மீகத்தை முழங்கி இந்தியாவையே உலகத்திற்கு அடையாளப்படுத்திய வீரத்துறவி விவேகானந்தர். இவரிலே கௌதம புத்தர் வள்ளலாருக்கு முன்னாடி வந்தவர், விவேகானந்தர் காலத்தால் வள்ளலாருக்கு பின்னாடி வந்தவர். முன்னால் வந்தவருக்கும் பின்னால் வந்தவருக்கும் ஒரு ஒப்பீடு இருந்தது, ஒரு ஒருமைப்பாடு இருந்தது. என்ன தெரியுமா? அவர்களுக்கு சோறு வேண்டும் என்றால் இல்லறத்தாரனுடைய கதவை தட்டி உண்ணுகிற பழக்கத்திலே இருந்தார்கள். கௌதம புத்தர் சொல்லுவார் அவர்கள் துறவிகளுக்கு, நீங்கள் ஒருபோதும் சமைத்து உண்ணக்கூடாது, இல்லறத்தாரின் கதவை தட்டி அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை எல்லோரும் ஒன்றாக சேர்த்து நாம் பங்கிட்டு உண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டார். வீரத்துறவி விவேகானந்தர் சுயசரிதிலே பதிவு செய்கிறார், நான் உணவுக்காக வட இந்தியாவிலே கதவாக தட்டுவேன். நம்மெல்லாம் இங்கே வத்த குழம்பு புளியோதரன் சாப்பிட்றவங்க, வட இந்தியாவில் எல்லாமே ரொட்டி தான், கிரேவி தான் வெரைட்டியாக இருக்கும், ரொட்டி தான். விவேகானந்தர் சொல்லுகிறார், அவர்கள் ரொட்டியை கொடுப்பார்கள், அதுவும் ஃப்ரெஷ்ஷான ரொட்டி கிடையாதான், 10 நாள் 15 நாள் ஆகி சுட்ட ரொட்டியை கொடுப்பார்களாம். சாப்பிட்டா பல்லெல்லாம் உடஞ்சிருமா. அதை வாங்கி ஆற்று நீரில் ஊற வச்சு அதை மென்மையாக்கி அதற்கு பின்னால் தான் என் பசியையே போக்கிக் கொள்வேன் என்று சுவாமி விவேகானந்தர் பதிவு செய்திருக்கிறார். பெரியவர்களை நான் பார்க்கிறேன். வள்ளலாருக்கு முன்னால் வந்த கௌதம புத்தரும் வள்ளலாருக்கு பின்னால் வந்த வீரத்துறவி விவேகானந்தரும் தங்களுக்கு உணவு என்று வேண்டுகிற போது அடுப்பை மூட்டாமல் இல்லறத்தாரின் கதவையை தட்டிய போது இந்த மண்ணிலே ஒரு துறவி அடுப்பை மூட்டி ஊருக்கே சோறு போட்டார் என்றால் அவர்தான் அருட்பிரகாச வள்ளல் பெருமான். அவருடைய கோணம் புதிது. யோசித்து பாருங்கள். உடல் பிழைப்பதற்காக அடுப்பிலே ஜோதியை ஏற்றினார், உயிர் பிழைப்பதற்காக சத்தியஞான சபையிலே அருட்ஜோதியை ஏற்றினார். இந்த 2 ஜோதியையும் புரிந்து கொள்ளாமல் வள்ளல் பெருமானை தமிழ்நாட்டில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு என்ன கொடுத்தார்? எல்லா துறவிகளும் பாடினார்கள், வள்ளல் பெருமானும் பாடினார், அருட்பாவை பாடினார். அந்த அருட்பா எப்போது இன்னும் ஜீவித்து வந்தது என்று பாருங்களேன். எப்போது அவர் கருங்குழிக்கு சென்றாரோ அங்கிருந்து அருட்பா பாடல்கள் இன்னும் தீவிரமாக வரத் தொடங்கியது. அது நமக்குத்தான் கருங்குழி, அவருக்கு அருட்ஜோதியின் கருக்குழி. அங்கிருந்து வருகின்றது பாடல்கள். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வத்தை அங்குதான் காண்கிறார். ஆன்மீகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு படி இருக்கிறது. ஒவ்வொருவர் ஒரு படியில் நின்று இதுதான் ஆன்மீகம் என்று சொன்னார்கள். எல்லா படியும் கடந்து மேலே வந்து இதுதான் வெளி என்று காட்டியவர் அருட்ஜோதி வள்ளல் பெருமான். அவர் என்ன இந்த உலகத்திற்கு சொன்னார்? நேரம் கருதி நிறைய விஷயங்கள் வேண்டாம், ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எங்களைப் போல இளையவர்கள் எல்லாம் தத்துவங்களால் ஈர்க்கப்படுபவர்கள். காரல் மார்க்ஸ், சேகுவேரா டிஷர்ட்லாம் போட்டு சுற்றுறாங்க நம்ம பசங்க. ஏன்? இந்த மண்ணில் இந்த இயற்கை இந்த மண்ணின் மக்களுக்காகவே கொடுத்த வள்ளலார் என்கின்ற தத்துவத்தை என்னவென்றே தெரியாத காரணத்தால் தான் உலகத்தில் இருந்து இங்கே வந்த இம்போர்ட்டட் தத்துவங்களை எல்லாம் இன்றைய தலைமுறை கொண்டாடுகிறது. வள்ளல் பெருமான் என்ன தத்துவம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் வந்த பெரிய தத்துவம் என்னங்க? கம்யூனிசம்னு சொன்னாங்க. என்ன அந்த தத்துவம் சொல்லிச்சு? தொழிலாளியும் முதலாளியும் சமம் என்று பேசியது. பின்னால் வந்த சோசியலிசம் என்ன சொல்லிச்சு? சின்னவனும் பெரியவனும் தாழ்ந்தவனும் உயர்ந்தவனும் சமம் என்று சொல்லிச்சு. இங்கே வந்த பெரியார் சமூக நீதி என்று என்ன சொன்னார்? இந்த மண்ணிலே இருக்கிற எல்லா மனிதர்களும் சமம் என்று சொன்னார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால் 18ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலேயே ஒரு குரல் இங்கிருந்து ஒலித்தது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்கிற ஒரு குரல் இந்த மண்ணிலிருந்து வந்தது. அது மனிதர்களோடு நிறுத்தி கொள்ளவில்லை, அதுதான் அற்புதம். அது மனிதர்களோடு நிறுத்தி கொண்டால் அது மனிதநேயமாகியிருக்கும். நம் எதிரே தவழ்ந்து போகிற ஒரு புழுவானாலும் சரி, தாவி போகிற முயலானாலும் சரி, அதற்கு வேறு உடம்பு, உனக்கு வேறு உடம்பு. ஆனால் அதனுள் இருக்கிற ஆன்மாவும் உன்னுள் இருக்கிற ஆன்மாவும் ஒன்று. அதற்கு எப்படி வலிக்கிறதோ அந்த வழி உன்னுடைய ஆன்மாவுக்கும் உண்டு. நீ எப்படி உன்னை பார்க்கிறாயோ அப்படியே அதையும் பார் என்கிற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை இந்த மண்ணில் முதலாக விதைத்தவர் வள்ளல் பெருமான். ஒரே பாட்டு தாங்க. நிறைய எங்களுக்கு கேள்வி வரும், சின்ன பசங்களே,
மரணமில்லா பெருவாழ்வை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அது புரிந்து கொள்ள முடியாத கொஞ்சம் ஆழமான ஒரு பாடம்தான். அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக அதை சுத்திகரித்து, இந்த பஞ்சபூதங்களை சுத்திகரித்து ஒளி தேகமாக்கினார். சாகாக்கால் வேகா புனல் இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம். மரணமில்லா பெருவாழ்வை வள்ளல் பெருமான் அடைந்தார். ஏன் அடைந்தார் என்று அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வரி என்ன? தயவு வந்தால் மரணமில்லா பெருவாழ்வு தானாக வரும் என்று சொன்னார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொன்னார். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்து மேலே போகலாம், ஆனால் அந்த கதவு பூட்டி இருக்கும். அந்த பூட்டை திறக்க வேண்டும் என்றால் ஜீவகாருண்யம் என்கின்ற சாவி வேண்டும் என்று சொன்னார். அந்த ஜீவகாருண்யம் அவருக்கு பின்னால் யாருமே செய்யவில்லையா? ஏன் வள்ளல் பெருமானுக்கு பின்னால் யாருமே மரணமில்லா பெருவாழ்வை அடையவில்லை? இப்போ மரணமில்லா பெருவாழ்வு என்பதே பொய்யா? இல்லை. ஏன் ஆகவில்லை என்று நான் நினைப்பதுண்டு. இல்லை, வள்ளல் பெருமான் எனக்கு நினைவுறுத்துவது உண்டு ஒரு பாடலில். என்ன? ஜீவகாருண்யம் என்றால் எல்லோரும் தட்டோடு நிறுத்தி கொள்ளுகிறார்கள், மனதிற்கு கொண்டு வருவதில்லை. எல்லோரும் தட்டோடு நிறுத்தி கொள்ளுகிறார்கள், மனதிற்கு கொண்டு வருவதில்லை. சன்மார்க்கத்திற்கு வந்து நானும் கூட ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறேன். நடந்து போகிற போதோ வண்டியில் போகிற போதோ ஒரு கறிக்கடையை பார்த்தால் கண்ணை மூடி திரும்பிக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதான் என்னால் முடிகிறது. கண்ணிலே நீர் பெருக்கெடுக்கவில்லை, அவ்வளவுதான் முடிகிறது. ஏன் அவர் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் தெரியுமா? அவருடைய ஜீவகாருண்யம் அப்படி உச்சமானது. ஒரே பாட்டு. துண்ணெனக் குடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் கொள்ள கண்ட காலத்தெல்லாம் பதைத்தேன். இது வரைக்கும் பரவாயில்ல. ஒரு மீன் துடிப்பதை பார்த்து நான் வருத்தப்படுறது காருண்யம். ஒரு கோழியை சுடுதண்ணில் போட்டு முக்கி எடுத்து தோலை உரிப்பதை பார்க்கிற போது நெஞ்சம் கனப்பது என்பது ஒரு காருண்யம். ஆனால் வள்ளல் பெருமான் எப்படி தெரியுமா? இதுக்கெல்லாம் மேலங்க. எதிர்க்க யாராவது ஒரு வளைய தோளில் போட்டு நடந்து வந்தாங்கன்னா மீனை பார்க்கலங்க, கோழியை பார்க்கல, வளைய பார்த்தாலே கண்ணில் தூண்டிலும் வளையும் கண்ட காலத்தெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தையேனின் திருவுளம் அறியும் என்று சொன்னாரே. போலி நடிப்பில் நம்மக்கிட்ட காட்டுறதுக்கு ஆண்டவங்கிட்ட சொல்கிறான், உனக்கு தெரியும் நான் எவ்வளவு நடுங்கிறேன்னு. திருவள்ளுவர் சொல்லுவார், அறிவினால் ஆகுவது உண்டோ? இன்றைக்கு எதை அறிவு என்று சொல்லுகிறோம்? ராக்கெட் விட்டால் அது அறிவு, நிலாவையை முழுமையாக ஆராய்ச்சி செய்து விட்டால் அது அறிவு இல்லட. அறிவின் பிரயோஜனம் என்ன? அறிவினால் ஆகுவது உண்டோ? பிறரின் நோய் என்று வள்ளுவன் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அது உயர்தனையோடு போயிருக்குங்க. எல்லா உயிர்களையும் சேர்த்து பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொன்னாரே. அந்த திருக்குறளே உயிர் பெற்று இந்த மண்ணில் வந்த ஒரு அருளாளர் என்றால் அவர்தான் அருட்ஜோதி வள்ளல் பெருமான். பெரியவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். வள்ளல் பெருமான் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் தொடங்கப் போகிறது. 200 ஆண்டுகள் வந்துவிட்டது. 823 பிறந்தார். திருக்கதவை சாத்திக்கொண்டு இப்போது இங்கே இருக்கிற நான் இனி உங்கள் எல்லோருக்குள்ளும் கலந்திருப்பேன் என்று சொல்லி உள்ளே போனார். போகிற போது தான் எழுதிய ஞானச்சரியின் நினைந்து என்கின்ற பாடலை பாடுங்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி பாடினாலாவது சொல்ல வருவது புரியுமா என்பதற்காக சொன்னார். இந்த நாளிலே நாம் எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? வள்ளலார் என்கிற தத்துவம்தான். நம் மனதில் நிறுத்த வேண்டிய பாடல் இது தெரியுமா? ஒரே ஒரு பாடல் தான். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. எதனால் நனையணும்? நம் முன்னால் ஒரு உயிர் வாடுகிற போது அது என்னுடைய வாட்டம், என்னுடைய நோய் என்று வாடுகிற அந்த வாட்டம் வந்துவிட்டால் மரணமிலா பெருவாழ்வின் வரிசையில் வள்ளல் பெருமானுக்கு அடுத்ததாக பெயர் பட்டியல் இன்னும் காலியாகவே இருக்கிறது. யாராவது ஒருவர் அங்கு சென்று அதை நிறைவு செய்து உலகத்தையே பின்னால் கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.